21வது கணக்கு u equal to tan inverse of square root of 1 plus x square minus 1 by x, v equal to tan inverse x எனில் du by dv ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாமி. இப்போ du by dx கண்டுபிடிக்கணும், அப்புறம் dv by dx கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறமா போட போகிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது இது மாதிரி tan inverseனு கொடுத்து இது மாதிரி எதனா ஒன்று வந்துச்சுனாவே இதை tan inverse இருக்கா இதை டேனாகவே எடுங்க. let x equal to tan theta. This implies theta equal to tan inverse of x. Okay. theta அங்கே வச்சுக்கிறோம். tan இந்த பக்கம் வச்சுனா by tan வருது. by tan தான் அது tan inverse xன்னு வருது. இப்போது இங்கே ஸோ u equal to tan inverse of square root of 1 plus tan square theta minus 1 by xக்கு பதிலாக நான் சாமி போட போகிறோம் tan thetaன்னு போட போகிறோம். ஓகே. that is equal to tan inverse of 1 plus tan square theta. ஃபார்முலா நம்ம ஒருத்தர் கூட டான்னு போகணுன்னா சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அப்போ ஃபார்முலா அது secant square theta, square root of secant square theta minus 1 by tan theta. that is equal to tan inverse of secant square square root cancel ஆகிடுச்சு. ஸோ secant theta minus 1 by tan theta. ஓகே. இது u equal to இதை ஷார்ட் பண்ணிவிட்டு tan inverse x வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இதை சீக்கன் என்ன எழுதலாம்னு பாருங்கள். இங்கே tan inverse of அப்படி இருக்கட்டும். சீக்கன் என்ன எழுதலாம் 1 by cosன்னு எழுதலாமா. cos theta தலைகீழ் தான் secant theta minus 1 by tan theta எழுதலாம் sin theta by cos thetaன்னு எழுதலாம். ஓகே. that is equal to tan inverse of இங்கே பொசுக்குன்னு இங்கே கேன்சல் பண்ண போகுது. இது இன்வர்ஸு இது இன்வர்ஸில் தான் இருக்குது, பையில் தான் இருக்குது. கேன்சல் பண்ணிடாதீங்க, தப்பாக போயிடும். ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். ஸோ 1 minus cos theta by cos theta by sin theta by sin theta. அந்த by sin theta by sin theta ஆகிடும், கேன்சல் ஆகிடும். that is equal to tan inverse of 1 minus cos theta by sin theta. ஓகே. இப்போ நம்ம இது 1 மைனஸ் காஸ் டீட்டாவுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த கணக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து ஒரு 3 கணக்கில் இது மாதிரி வந்துச்சு சாமி. 1 மைனஸ் காஸ் டீட்டா ஃபார்ம் அது மைனஸ் வந்துச்சுனாவே சைன்ஸ் தான் போடணும். அப்போ 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2. அப்போது இது சைன் டீட்டா ஒன்றா எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நமக்கு ஒரு தெரிஞ்ச ஃபார்மில் ஒன்று இருக்கும். சைன் 2 டீட்டா ஃபார்ம் என்னது 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. இப்போ இது 2ஆல் வகுத்தா இது 2 என்னால் கேன்சல் ஆகிடும். அப்போ இது 2 ஆக்கணும், இதுவும் பை 2 ஆக்கணும். ஓகே. சைன் டீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் டீட்டா பை 2 இன்ட்டு காஸ் டீட்டா பை 2. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ u ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபைனலாக இங்கே இதானே கிடச்சிருக்குமா. 1 மைனஸ் காஸ் டீட்டா போல் ஃபார்முலா என்னது மைனஸ் வந்துச்சுன்னா சைன் ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2 பை இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 2 இன்ட்டு சைன் டீட்டா பை 2 இன்ட்டு காஸ் டீட்டா பை 2. இந்த 2 கேன்சல், சைன் ஸ்கொயரில் 1 போயிடுச்சு, மீதி சைன் டீட்டா பை 2 பை காஸ் டீட்டா பை 2 இருக்கும். ஸோ u ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் சைன் டீட்டா பை 2 பை காஸ் டீட்டா பை 2னது tan டீட்டா பை 2ன்னு வரும். ஓகே. இந்த tan இன்வர்ஸும் tan பெருக்குனா என்னது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 கிடைக்கும் இல்லையா. this implies u ஈக்குவல் டு theta பை 2. this implies u ஈக்குவல் டு thetaவுக்கு பதிலாக இங்கே இதோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடலாமா சாமி. அப்போது 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே. இப்போது இதை வகைப்படுத்தலாம். நம்ம வகைப்படுத்தினா இங்கே போட்டுக்கலாம் சாமி. du by dx ஈக்குவல் டு du by dx ஈக்குவல் டு 1/2 இன்ட்டில் இருக்குது, இது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். tan இன்வர்ஸ் வகைப்படுத்தினா 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 2 உறுப்பு இருக்குது, அதனால் அந்த ப்ராக்கெட் போடுறோம். ஓகே. இப்போது இங்கே நமக்கு v எடுத்தோம் இல்லையா. this implies dv by dx ஈக்குவல் டுன்னு இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம வகைப்படுத்தினா சாமி 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலாவுக்கு நம்ம போட்டுக்கலாம்.
du by dv equal to du by dx into dx by dv. That is equal to du by dx என்னது 1 by 2 into 1 plus x square into இந்த dv by dx என்ன பண்ணும் சாமி தலைகீழாக போகணும் ரைட்மா. dv by dx நான் dx by dv தான் தேவை. தலைகீழாக போட்டால் 1 plus x square by 1 plus x square by 1 இது ஒன்று ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1 by 2 இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே.